இந்த வீடியோவில் நம்ம ரீசெண்டாக சிஎஸ்கே பிளேயர்ஸ்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன மாதிரியான ஃபார்மில் இருக்காங்கன்றதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் கைஸ். வேர்ல்ட் கப் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ட் இந்த வேர்ல்ட் கப்பில் சேப்பாக்கில் வேறு 2 மேட்சஸ் நடந்திருக்கு கைஸ். அந்த மேட்சஸ்லாம் எப்படி போச்சு, அதில் என்ன டைப் ஆஃப் பவுலர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்றதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, சேனலுக்கு ஃபர்ஸ்ட் என்ன மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ ஐஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ரைட், ஃபர்ஸ்ட்டாக நம்ம பிளேயர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ்லேருந்தே ஆரம்பிச்சிடலாம். முதல்ல ஜேமி ஓவர்டனோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணிடலாம். வெஸ்ட் இண்டீஸ் அகேன்ஸ்ட் அந்த மேட்ச்சில் பவுலிங்கில் நல்லாவே போட்டு ஒரு 2 விக்கெட் ஆல் எடுத்தாரு. பேட்டிங்ல 5 ரனுக்கு அவுட் ஆனாரு. வான்கடையில் தான் இந்த மேட்ச் நடந்துச்சு கைஸ். பீக் சம்மருக்கு முன்னாடி நடக்கிற மேட்ச்னால பெருசா பிச்சில் டியூ கிடையாது. அண்ட் பவுலர்ஸ்க்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணிச்சு. அண்ட் ஜேமி ஓவர்டனும் அவரோட 3 ஓவர் நல்லாவே பண்ணியிருந்தாரு கைஸ். 3 ஓவர் ஆல்மோஸ்ட் 19-20 ரன் தான் கொடுத்துருந்தாரு. கன்சிஸ்டண்டாக 140 போட்டார். ப்ளஸ் ஸ்லோயர் ஷார்ட் பால் போட்டு விக்கெட் எடுத்திருந்தாரு. நிறையா குத்தி போட்டிருந்தாரு கைஸ். ஸோ அந்த வேரியேஷன் கொடுத்தனால அந்த பிச்சில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. நம்ம பவுலிங் லைனப்பில் அந்த மாதிரி 140+ கன்சிஸ்டண்ட்டாக போட்டு பவுன்ஸ் எடுக்கக்கூடிய பவுலர்ஸ்லாம் யாருமே இல்லை. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் அட்டாக்ல ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டி எடுத்துகிட்டு வரனால தான் நம்ம ஜேமி ஓவர்டனை இவங்க பேக் பண்ணி ட்ரஸ்ட் பண்ணி ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச்சில் அந்த டைப் ஆஃப் டெலிவரிஸ் போடும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ப்ளஸ் நடுவில் ஒயிட் யார்க்கர் ஆர் ஒயிட் ஃபுல் பால்ஸ்லாம் ட்ரை பண்ணியிருந்தாரு. ஸோ அதுவும் பார்க்க நல்லாவே இருந்துச்சு. பட் என்ன ப்ராப்ளம்னா லாஸ்ட் ஓவரில் போடும்போது இதே மாதிரி ஆரம்பிச்சாரு. பட் நடுவில் அந்த ஸ்லாட் பால் போட்டுட்டாரு. ஈவன் ஓவர் முடிக்கும் போது கூட ஷெர்ஃபேன் ரதர்ஃபோர்டுக்கு ஒரு ஃபுல் லென்த்தில் ஸ்லாட்டில் போட்டார். 6 போச்சு. பட் அதை தவிர ஓவரால் மற்றபடி எல்லாமே நல்லா தான் பண்ணியிருந்தாரு கைஸ். ஒரு ஒயிட் யார்க்கர் ட்ரைவ் பண்ண போய் ஃபுல் லென்த்தில் விழுந்து 6 போச்சா, இல்லை அவரோட பிளானே ஃபுல் லென்த்தில் ஒரு ஸ்லோயர் பால் போட்டால் அவுட் ஆவார் நினச்சி போட்டாரான்னு தெரியல. பட் இது பவுலிங்கில் ஒரு சின்ன பிரச்சனை. அதே சமயம் பேட்டிங்க்கு வருவோம். ஸ்பின்னோட லாஸ்ட் ஓவர் நம்ம அகில் ஹுசைன் தான் போட்டார். அது முடிச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஓவர்ஸ் கம்ப்ளீட்டாக பேஸ் தான் ஆடணும். நம்ம ஆளு பேச நல்லா ஆடுவார். அந்த எக்ஸப்ஷனலாக அவரோட பவரை யூஸ் பண்ணி 6 ஸ்கோர் பண்ணுவார். அதுக்காக தான் டீம்லேயே வச்சுருக்காங்க. பட் நம்மளால கரெக்டாக ஸ்பின்னோட லாஸ்ட் பாலில் இறங்கி வந்து அடிக்கிறன்ற பேரில் அவுட் ஆனார் கைஸ். ஸோ சுத்தமாக ஐக்கியூ அங்கே வேலை செய்யலை. ஜென்ரலாக ஒரு நல்ல ஃபினிஷர் கேமை நீங்கள் வின் பண்ணி தரணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஐக்கியூ 100% வேலை செய்யணும். ஐக்கியூ இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இவராக இப்படி ஆடுறாரா, இல்லை இங்கிலாந்து கோச்சிங் செட்டப்பில் நீ இப்படி தான் ஆடணும்னு சொல்லி அனுப்பியிருக்காங்களான்னு தெரியல. சுத்தமாக அங்கே ஐக்கியூவே வேலை செய்யலை. இங்கிலாந்து அந்த மேட்சை தோத்துட்டாங்க. ஸோ ஜேமி ஓவர்டன் கிட்ட நமக்கு தேவையான ஸ்கில் செட் இருக்குது. பவுலிங்கில் 140+ போடுவார், ஷார்ட் பால் போடுவார், பேட்டிங்கில் லோயர் ஆர்டரில் 6 ஸ்கோர் பண்ணுவார். பட் சிஎஸ்கேல விளையாடுற அளவுக்கு ஐக்கியூவோ பிரெயின் பவரோ ஒரு ஃபினிஷர் தேவையான பிரெயின் பவரோ இருக்கான்னு கேட்டீங்கன்னா அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கு. மேபி ஃபியூச்சர்ல டெவலப் ஆகலாம், இல்லை சிஎஸ்கேல வந்து ஒரு மேஜிக்கலாக டேர்ன் ஆகலாம் கைஸ். ஈவன் பிக் பேஷ்ல கூட அந்த மாதிரி 2-3 மேட்ச் வின் பண்ணி கொடுத்த ஞாபகம் எனக்கு இருக்கு. பட் இப்போதைக்கு இப்படி தான் கைஸ் இருக்கு நிலைமை. நெக்ஸ்ட் அகில் ஹுசைனுக்கு வருவோம். டு பி ஹானஸ்ட் ஆவரேஜாக தான் பண்ணியிருக்காரு என்னை பொறுத்தவரை. எஸ், பவர் பிளேல நிறைய கண்டெயின் பண்ணியிருக்காரு. பட் ஒரு ஓவர்சீஸ் ஸ்பின்னராக நான் ஆடுவேன்னா, இன்கேஸ் சிஎஸ்கே ஆடுறாங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் அவர்கிட்ட இருந்து. அட்லீஸ்ட் 1 or 2 விக்கெட்ஸ், ஒரு 4 ஓவர் போட்டாருன்னா 20 ரன் கீழே கொடுக்கணும் ஒன்று, இல்லைனா 2 விக்கெட்டாவது மினிமம் எடுக்கணும். இவர் 2மே இல்லாமல் இருக்காரு. பட் அகைன் இதுக்கு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் நிறையவே இருக்குது. பிச் கண்டிஷன்ஸ், பிச் டேர்ன் ஆகுதா, என்ன மாதிரி யூஸ் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து தான் அந்த நம்பர்ஸ்லாம் மாறும். கொஞ்சம் ஸ்பின் ஃப்ரெண்ட்லி பிச்சஸ்னாலோ ஆர் பவர் பிளேலேயே கொஞ்சம் கண்டெயின் பண்ணி விக்கெட் எடுக்கிற டைப் ஆஃப் பிச்சஸில் வேணால் டெஃபினட்டாக இவரோட பவுலிங் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். பட் நார்மலான ஒரு நல்ல பேட்டிங் கண்டிஷன்லலாம் டெஃபினட்டாக இவரோட வேல்யூ ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கும். ஏன்னா இவரோட பேட்டிங்லேயும் நம்ம பெருசாக எதிர்பார்க்க முடியாது. எஸ், எம்எல்சியில் ஒரு 50 அடிச்சார். அதுதான் அவரோட மெய்டன் 50 நினைக்கிறேன் T20s. பட் ஐபிஎலுக்கு தேவையான ரா பவர் அவரோட பேட்டிங்கில் இருக்கான்னு கேட்டால் டெஃபினட்டாக என்னை பொறுத்தவரை கிடையாது. ஸோ மேபி ஸ்பின் ஃப்ரெண்ட்லி பிச்சஸில் வேணால் இவர் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட், அடுத்ததான் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் T20 மேட்சஸ் இந்த வேர்ல்ட் கப்பில் நடந்துச்சு கைஸ். ஆப்கானிஸ்தான் vs சவுத் ஆஃப்ரிக்கா. ஜெயிக்க வேண்டிய மேட்சை தோக்குற மாதிரி போயிட்டு மறுபடியும் லாஸ்ட் பாலில் தப்பிச்சுட்டு திருப்பி சூப்பர் ஓவரில் நம்ம சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணாங்க. ஆப்கானிஸ்தானில் ஃபசல் அக்பருக்கு தான் தோக்க காரணம் கைஸ். நான் ஃபுல் மேட்ச் பார்க்கல. திடீர்னு எதாச்சும் ஸ்கோர் கார்டு செக் பண்ணலான்னு பார்க்கும்போது சூப்பர் ஓவர்னு போட்டுருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அதில் இருந்து நான் லைவாக ஃபாலோ பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹைலைட்ஸ் பார்த்தேன். இந்த மேட்ச்சில் ஸ்பாட் லேயரில் இருந்தாங்க நம்ம 2 பிளேயர்ஸ், நூர் அகமது ஒன்று, டெவால் பிரவுஸ் ஒன்று. 2 பேருமே ஓவர்சீஸ் ஸ்டார்டர்ஸ் இன் அவர் 11 வேறு. நூர் அகமது ஒரு சின்ன கேமியோ ஆடினார் கைஸ் பேட்டிங்கில். இது நம்ம லாஸ்ட் இயரே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஜிடியில் ஒருத்தர் தான் அவரை ஃபைன் பண்ணாருன்னு நினைக்கிறேன். அவரோட பேர் வந்து ஆஷிஷோ சம்திங். அவர் தமிழ்நாடை சேர்ந்தவர் தான். பட் பேர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அவர் தான் அண்டர் 19 டீமோட இருக்கும்போது நூர் அகமதோட பவுலிங்கை ஸ்கவுட் பண்ணி ஜிடிக்கு சஜஸ்ட் பண்ணி எடுத்திருந்தாங்க. நம்ம லாஸ்ட் இயர் டிஸ்கஸ் பண்ண வீடியோவில் அதை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பேன். நான் அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ நான் ஷேர் பண்ணுறேன், அவரோட பேர் என்னென்னு. ஸோ அவர் ஜிடியோட ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பார், நூர் அகமது அஸ் ஈக்குவல் பேட்டிங் பொட்டென்ஷியல் லைக் ரஷீத் கான். ரஷீத் போலே இவராலையும் பேட்டிங் ஆட முடியும், அந்த ஸ்கில் செட்டும் இவர்கிட்ட இருக்குன்ற
மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ டெஃபினட்டாக கோயிங் ஃபார்வர்ட் இன் டு தி ஃபியூச்சர் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறமா இந்த மாதிரி கேமியோஸை நம்ம கன்சிஸ்டண்டாக எதிர்பார்க்கலாம் தான் நான் நினைக்கிறேன். நல்ல க்ளீனான பேட் ஸ்விங் இருக்குது கைஸ். 2 6 ஸ்கோர் பண்ணார், பார்க்க செம்மையாகவே இருந்துச்சு. லைக் நீங்கள் 100 அகமதுன்ற ஆளை மட்டும் எடுத்துடுங்க, அந்த பேட் ஸ்விங் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாகவே நல்லா இருந்துச்சு. ஸோ அந்தோட பேட்டிங் பண்ணிச்சில் அவர் காட்டினார். பட் பவுலிங்கில் 3 ஓவரில் 35 ரன் கொடுத்துருந்தாரு. அகைன் ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே கிழிச்சு கொடுத்துட்டாங்க. பட் அடுத்த 2 ஓவர் நல்லாவே பண்ணியிருந்தாரு கைஸ். ஸோ எஸ் ஒரு புவர் பர்ஃபார்மன்ஸ் தான். பட் அகைன் அதெல்லாம் நார்மல் தான். அடுத்த மேட்ச் நல்லாவே பண்ணிடுவார் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நம்ம டெவால் ப்ரோஸும் அப்படி தான் கைஸ். அவர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணது வேறு. பட் ஆல்மோஸ்ட் 19 balls 23 runs தான் அடிச்சிருக்காரு. அவரோட இன்னிங்ஸ் நான் பார்க்கல. ஸோ பார்த்துருந்தீங்கன்னா எப்படி ஆடினார்ன்றதை மறக்காமல் கீழே மென்ஷன் பண்ணுங்க கைஸ். பட் கனடாவோட மேட்ச்சை நான் பார்த்துருந்தேன். ஸோ அதில் அவர்கிட்ட ஒரு 30 ரன் 10 பால்லையோ 6 பால்லையோ அடிப்பார் தான் நான் பார்க்க ஆரம்பித்தேன். அந்த அன்ஷ் பட்டேல்னு ஒரு லெஃப்ட் ஆர்ம் சைனாமேன் பவுலர், அவரோட பாலில் அவுட் ஆனார். ஒரு 6 அடிக்கிறேன்னு போய் அவுட் ஆகிட்டார். பட் அவருக்கு இந்த T20 வேர்ல்ட் கப் கொஞ்சம் ஸ்லோ ஸ்டார்ட்டாக தான் இருந்திருக்கு. நெக்ஸ்ட் தான் நம்ம சிவம் டுபே ஃபர்ஸ்ட் மேட்ச் USA அகேன்ஸ்டா டக்கு ஸ்லோயர் ஷார்ட் பாலில் கரெக்டாக கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டார். அதுக்கு முன்னாடி ஒரு 65 ரன் ஸ்கோர் பண்ணார் நியூசிலாந்து அகேன்ஸ்ட் தான். அந்த மேட்ச் நம்ம சேனலில் நான் கவர் பண்ணலன்னு நினைக்கிறேன். அந்த மேட்ச்சில் கூட லெக் ஸ்பின்னர்ஸை டேக் ஆன் பண்ணாது. ஐ திங்க் ஈஸ்வரி பால்லேயும் ஒரு 20-25 ரன் அடிச்சிருப்பாரு. லெக் ஸ்பின்னர் அகேன்ஸ்ட் தான் இவருக்கும் சரி சஞ்சு சாம்சனுக்கும் சரி ஸ்ட்ரைக் ரேட் நல்லாவே இருக்கும். பட் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அகேன்ஸ்ட் தான் டூபே கூட கொஞ்சம் ஸ்ட்ரைக் ரேட் கம்மியானதை நம்ம அவரோட அனாலிசிஸ் வீடியோவில் பார்த்துருந்தோம். அதே போல் ஆஃப் ஸ்பின்னுக்கும் சரி லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னுக்கும் சரி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. அந்த மேட்ச்சில் ஷார்ட் பாலையும் நல்லா டேக் ஆன் பண்ணார். ஸோ அதுவும் இந்த ஸ்டாட்ஸில் கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் ஆச்சு. லைக் ஷார்ட் பாலில் முன்னாடி தடுமாறினவர் இப்போ ஷார்ட் பால் அகேன்ஸ்ட் தான் கொஞ்சம் ஆவரேஜும் நிறைய வச்சிருக்காரு, ஸ்ட்ரைக் ரேட்டும் நிறையா ஏற்றிருக்கிறத நம்ம பார்த்துருந்தோம். பட் எஸ் லெட்ஸ் சி இந்த IPL சீசன் எப்படி பண்ணுறாருன்னு. அதுக்கு நம்ம CSK 11 கரெக்டான ஸ்பாட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். அண்ட் பிளேயிங் 11 பற்றி பேசும்போது இப்போ MSD ஐ திங்க் ப்ராக்டிஸ்லாம் ஸ்டார்ட் பண்ண மாதிரி வீடியோஸோ கிளிப்ஸோ தான் பார்த்துருந்தேன். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தோனி கண்டிப்பாக நம்பர் 7 தான் ஆடுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ பிளேயிங் டூல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி சஞ்சு வில் ஓப்பன் வித் ஆயுஷ் மாத்ரே. அண்ட் ஸ்பீக்கிங் ஆஃப் ஆயுஷ் மாத்ரே, அவர் அண்டர் 19 வேர்ல்ட் கப் வின் பண்ணி கொடுத்துருக்காரு கைஸ். லாஸ்ட் 2-3 மேட்சஸ் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஃபைனல்ஸ்லேயும் ஒரு 50, செமிஸ்லேயும் ஒரு 50. ஸோ எஸ் ஹி இஸ் பேக் ஆன் ட்ராக். அண்ட் மோர் தென் இஸ் பேட்டிங், அவரோட கேப்டன்சி சில இடத்துல பார்க்க நல்லா இருந்துச்சு கைஸ். அகெயின் நம்ம ஓவர் வெயிட்டேஜ் கொடுக்க முடியாதுன்னாலும் சில பர்டிகுலர் சினாரியோவில் சில கேப்டன்ஸ் வேற மாதிரி டிசைட் பண்ணுவாங்க. பட் நம்மால் கரெக்டாக கியூவை எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பவுலிங் ரொட்டேஷன்லாம் பண்ணாரு கைஸ். அது பார்க்க நல்லா இருந்துச்சு. ஸோ எஸ் மேபி இந்த ஃபியூச்சர் மேபி ருத்ராஜ் இன்னொரு 5 கப் அடிச்சுட்டு போகும்போது ஆயுஷ் மாத்ரே அடுத்த கேப்டனாக வரலாம். பட் அவரோட ஓப்பனிங் பார்ட்னர் சஞ்சு சாம்சனுக்கு பிளேயிங் 11 இந்தியன் டீம்லேருந்து தூக்கிட்டாங்க. ஏன்னா அவரோட ஃபார்ம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு நியூசிலாந்து சீரீஸில். லைக் அவரோட ஸ்டாண்ட்ஸும் சரி எல்லாமே குழப்பமாக கன்ஃபியூசிங்காக ஆடினாரு. பட் அதுக்கப்புறம் அஸ்வின் அவரோட வீடியோவில் சொல்லியிருப்பாரு லைக் அவருக்கு கொஞ்சம் பிரேக் தேவை. அப்போ அவர் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்காரு. அவரோட வீக்னஸை டார்கெட் பண்ணுறதுனால அவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமல் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஸ்டேஜில் இருக்கிறனால அவரோட பேட்டிங் அதை அஃபெக்ட் பண்ணுதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அண்ட் இப்போ இந்தியன் டீமில் அபிஷேக் சர்மாக்கு உடம்பு சரியில்லாத காரணத்தினால் சஞ்சு சாம்சனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது நமீபியா அகேன்ஸ்ட் அந்த மேட்ச்சில். செமையாக ஸ்டார்ட் பண்ணாரு. 8 ball 22 ஸ்கோர் பண்ணாரு. பட் 20 ரன் அடிச்சதை விட இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா அவரோட ஃபுட் மூவ்மெண்ட் நியூசிலாந்து சீரீஸை விட இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் கொஞ்சம் பெட்டராக இருந்த மாதிரி ஒரு ஃபீல். கொஞ்சம் கிளம்ஸியாக இல்லாமல் கொஞ்சம் ஸ்மூத்தாக பண்ண மாதிரி ஒரு ஃபீல். லைக் அந்த சீரீஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் மேட்ச்சில். ஸோ இதுவும் ஒரு நல்ல சைன்ஸ் தான். கண்டிப்பாக IPL வரும்போது எல்லாமே சார்ட் அவுட் பண்ணிட்டு பக்காவாக வந்துடுவார்னு நினைக்கிறேன். ஒரு 400 ரன் வித் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 160 நான் எதிர்பார்க்குறேன். லெட்ஸ் சி இது நடக்குதா இல்லையான்னு. ரைட், அப்புறம் நம்பர் 3 ருத்து வருவார். நம்பர் 4 சிவம் டுபே. நம்பர் 5 டவால் ப்ரிவிஸ். நம்பர் 6 பிரசாந்த் வீர். நம்பர் 7 MS ஆடுவார்னு வச்சுப்போம். நம்பர் 8 கார்த்திக் சர்மாவோட ஃபுல் டெப்த்தோட போக போகிறாங்களா இல்லை நம்பர் 8 ஜேமி ஓட்டன் வச்சு ஆட போகிறாங்களான்றது தெரியல. ஜேமி ஓட்டன் வந்தால் லைக் ஆன் பேப்பரில் ஒரு பேலன்ஸ் 11 இருக்கும். பட் பேட்டிங்கில் 6-7-8 கொஞ்சம் ஃபீபிளாக தான் இருக்குது. பிகாஸ் வி டோன்ட் நோ ஹவு MS இஸ் கோயிங் டு பிளே. ஸோ இதர் கார்த்திக் சர்மா ஆர் ஜேமி ஓவர்டன் ஆர் ஈவன் ராமகிருஷ்ணா கோஷ் கூட போகலாம். தென் நம்பர் 9 நேத்தன் எல்லிஸ். நம்பர் 10 நூர் அகமது. நம்பர் 11 அன்ஷுல் கம்போஜ். நம்பர் 12 கலீல் அகமதுன்னு வரும். ஆர் இன்கேஸ் எக்ஸ்ட்ரா ஓவர்சீஸ் ஸ்பாட் இருந்தால் ஈவன் மேட் ஹென்ரி ஆர் அகில் ஹுசைனை கூட ஆடலாம். ஸோ எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது தான் பயமாக இருக்குது கைஸ். லைக் MS இருக்க வர அவர் சொல்லுவார் எனக்கு 10 பைக் இருக்குது, எனக்கு தேவையான பைக்கை நான் எடுத்துக்கிறேன்னு. பட் ருத்துவும் சரி ஃப்ளெமிங்கும் சரி என்ன மாதிரி யோசிக்கிறாங்க, ருத்துக்கு ஃபுல் கண்ட்ரோல் இருக்கா இல்லை ஃப்ளெமிங் தான் யோசிச்சு பண்ணுறாரான்றதெல்லாம் தெரியல. பட் அதை மட்டும் கொஞ்சம் நம்ம எப்படியாவது சார்ட் அவுட் பண்ணி ஆகணும் கைஸ். அண்ட் பிளேயிங் 12 சொல்லும் போது ஞாபகம் வந்துச்சு நேத்தன் எல்லிஸோட பெர்ஃபார்மன்ஸை நான் சொல்ல மறந்துட்டு பாருங்களேன். 4 விக்கெட் ஆள் எடுத்திருந்தாரு. அண்ட் அதில் ஃபர்ஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் விக்கெட்டை பாருங்களேன். பேக் ஆஃப் த ஹேண்ட் ஸ்லோயர் பால். பேட்டர் சுத்தமாக எதிர்பார்க்கல, அப்படியே கம்ப்ளீட்டாக ரிசீவ் பண்ணி ஒரு போல்ட் எடுத்தார் கைஸ். ஸோ அதுதான் அவரோட USP-யாக இருக்க போது இந்த டோர்னமெண்ட்டில்.
அண்ட் மேட் ஹென்ரி கூட நல்லா பண்ணியிருக்காரு கைஸ். சேப்பாக்கில் ஒரு 3 விக்கெட் எடுத்திருக்காரு நினைக்கிறேன் 2 மேட்ச்சில். பவர் பிளேயில் நல்லா போட்டார் அண்ட் ஸ்லோயர் பால்ஸும் நல்லாவே போட்டிருந்தாரு கைஸ். ஸோ அவரும் சேப்பாகில் அந்த பவர் பிளேயில் விக்கெட் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக தான் இருப்பார். அண்ட் சேப்பாக் பற்றி பேசும்போது இந்த T20 வேர்ல்டு கப்லேயே மினிமம் லெவல் ஆஃப் டர்ன் பார்க்க முடிஞ்சது சேப்பாக்கில் தான், விச் இஸ் அகெயின் சர்ப்ரைசிங் ஆன் மெனி லெவல்ஸ். பட் ரீசெண்ட் இயராக பார்க்கும்போது கண்டிப்பாக சர்ப்ரைஸ் கிடையாது தான். சேப்பாக் வந்து அதோட நேச்சரே அப்படி மாற்றிக்கிட்டு இப்போ ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் கண்டிஷன் மாதிரி ஆகிடுச்சு கைஸ். ஃபாஸ்ட் பவுலிங் கண்டிஷன் இந்த சென்ஸ் லைக் அந்த அளவுக்கு ஸ்விங் பார்க்க முடியாது. பட் ஒரு 180 பிச்சு பேட்டிங் பிச்சு பின்னஸ்க்கு பெருசாக ஹெல்ப் இல்லாமல் ஸ்லோயர் பால் போடுற ஃபாஸ்ட் பவுலரும் சரி, ஸ்லோயர் கட்டர்ஸ் இன்டு த பிச் போடுறவங்களுக்கும் சரி, ஆர் பவர் பிளே ஸ்விங்கும் சரி, இது நார்மலாக சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகுது கைஸ். ஸோ இந்த பர்டிகுலர் பிச் வச்சு பார்த்தீங்கன்னா அப்போ சிவம் டூபேவோட பவுலிங் செம்மையாக ஒர்க் அவுட் ஆகும். இன்டு த பிச் ஷார்ட் பால் போடுற பவுலர் ஜேமி ஓட்டனுக்கும் சான்ஸ் கிடச்சா அவரும் மூளையை யூஸ் பண்ணி அவரோட ஸ்லோயர் ஷார்ட் பால்ஸ்லாம் நல்லா எஃபெக்டிவாக யூஸ் பண்ணால் அவரோட பவுலிங் இந்த பிச்சில் ஒர்க் அவுட் ஆகும். அதுபோல் நேத்தன் எல்லிஸோட பவுலிங் நம்ம சொல்லவே தேவையில்லை. அவரோட பேக் ஆஃப் த ஹேண்ட் ஸ்லோயர் பவுலும் இந்த டைப் ஆஃப் பிச் பார்க்கும்போது சூப்பராக எஃபெக்டிவாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். அண்ட் பேட்டிங்கை பொறுத்தவரை இந்த டைப் ஆஃப் பிச்சில் எஃபெக்டிவாக இருக்க போகிறது 2 பேர் நான் ஷோர் ஷாட் கேரண்டிடாக சொல்கிறேன். ருத்ராஜ் கெய்க்வாடும் சரி, டெவால் ப்ரவுஸும் சரி. இந்த டைப் ஆஃப் பிச்சஸில் தே ஆர் லைக் இன்வின்சிபிள். இவங்களை அவுட் எடுக்கிறது கஷ்டம். பட் டெவால் ப்ரவுஸ் கிட்ட அந்த ஷார்ட் பால் ட்ரிபிள்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். நிறைய டீம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க. கரெக்டாக இவருக்கு இது போட்டால் அவுட் ஆவார்னு தெரிஞ்சு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க. ஈவன் சூப்பர் ஓவரில் கூட ஃபசலாக் ஃபருக்கி டெவால் ப்ரவுஸ் ஒரு ஸ்லோயர் ஷார்ட் பால் போட்டு தான் அவுட் ஆக்குவார். பட் ஈவன் ஐ ஆம் வெரி வெரி சர்ப்ரைஸ். லைக் ஸ்லோயர் ஷார்ட் பால்னால் அவரோட ரேஞ்சுக்கு அவர் 6 தான் அடிக்கணும். இது என்னமோ மற்ற ஷார்ட் பால் போடுறதுனால எஃபெக்டிவாக மைண்டில் ஏதாவது ப்ளே பண்ணுதான்றான்னு தெரியல கைஸ். பட் எஸ், நார்மலாக டெவால் ப்ரவுஸோட கேமை கண்டினியூ பண்ணால் ஸ்லோயர் ஷார்ட் பால்லாம் பறக்க விட்டுருவார். அப்படியே அவுட் ஆகிற மாதிரி இருந்தால் கூட 2-3 6 அடிச்சுட்டு தான் அவுட் ஆவார் கைஸ். ஸோ டெவால் ப்ரவுஸ் வில் டெஃபினெட்லி பி அ மேட்ச் வினர் இன் சேப்பாக் கண்டிஷன்ஸ். பட் எஸ் கைஸ், இன்னும் ஒரு 1 மந்த்தில் நமக்கு தெரிய போகுது. மேட்ச்லாம் ஸ்டார்ட் ஆகிறோம். இன்னும் நம்ம கேம்பையே ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கோம். நம்ம லாஸ்ட் இடம் பிடிச்சிருக்கோம். கொஞ்சம் முன்னாடியே வந்து இந்தாப்பா உனக்கு இதுதான் பிளான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் பர்சனலாக. பட் எஸ், பார்ப்போம் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க, என்ன மாதிரி பிளான்ஸ் வச்சிருக்காங்கன்னு. ஸோ எஸ் கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க, ஹை பட்டனையும் தெரிய விட்ருங்க. பிளேயர் அனாலிசிஸ் வீடியோவில் ப்ராப்ளி ருத்ராஜுக்கும் சரி, நூர் அகமது சரி, ஓட்டனுக்கும் சரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருந்தேன். சரி, கொஞ்சம் ஒரு பிரேக் அப்புறமா அகைன் கண்டினியூ பண்ணலான்னு ஹோல்டில் வச்சிருக்கேன் கைஸ். ஸோ அதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் ஹை பட்டனையும் தெரிய விட்ருங்க. அடுத்த வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அகைன். டேக் கேர், பை பை.